கைகளை உயர்த்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன தேவை இருந்தாலும், என்ன தாமதங்கள் வந்தாலும், பிசாசின் தொந்தரவுகள் இருந்தாலும், ஒன்றும் இல்லை, நீங்க மூசே செய்தது போல, சாலமோன் செய்தது போல, தாவீது செய்தது போல, தானியேல் முன் செய்து வந்தது போல நீங்க கைகளை உயர்த்தி காண்பீங்க. போதும், நம்பி இருக்கிறோம். ஒரு வல்லமை வரும் பாருங்களேன். பரலோகத்திலிருந்து ஒரு வல்லமை ஸ்ட்ரைக் பண்ணும். அதை நிறைய நான் உணர்ந்திருக்கிறேன். நம்ம என்ன சொல்றோம், அந்த விதத்துல எனக்கு ஒத்தாசி வரும், பர்வதங்கள் இருந்து எனக்கு ஒத்தாசி வரும். மனுஷனிடத்திலிருந்து அல்ல, என் தேவனிடத்திலிருந்து எனக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் பண தேவைகளும் சந்திக்கப்படும். அவர் சொல்லாகும், சர்வ வல்லவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். செய்ய போகிற அற்புதங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஜெயமோ கர்த்தரால் வரும். பிள்ளைகளின் கல்வி, குழந்தை பேர் அல்லது வேலை வாய்ப்பு, திருமண காரியங்கள் என் தேவனால் வரும், மனுஷனால் அல்ல, என் தேவனால் வரும். எல்லா உடல் உறுப்புகளும் கையை உயர்த்தி செபிக்கும் பொழுது புதிதாக்கப்படும். எலும்புகள், நரம்புகள், கர்த்தர் அதை வல்லமை வைப்பார். பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.